பீமன் உறவுகளுக்கு வணக்கம். சொசைட்டி பரிதாபங்கள், அதாவது அண்மையில கோபி சுதாகர் அவர்கள் பரிதாபங்கள் அப்படிங்கிற அவங்களுடைய வலையொலியில வெளியிட்ட ஒரு விழிப்புணர்வு காணொலியாக இருக்கப்பட்டது. சொசைட்டி பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு சமூகத்துல அவங்களுடைய இன உணர்வை தூண்டி தவறான பாதையில ஒரு சிலருக்கு செலுத்திடுறாங்க, அதனால அவங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுதுங்கிறத உண்மையிலே நடந்த ஒரு சம்பவத்தை முன்னிறுத்தி அங்க கோபி அவர்களும் சுதாகர் அவருடைய நண்பர்கள் 3 பேர் சேர்ந்து ஒரு காணொலி வெளியிட்டிருந்தாங்க. உண்மையிலேயே சிறப்பான ஒரு காணொலி. இந்த மாதிரி காணொலிகள் வெளியே வந்தால்தான் விழிப்புணர்வுங்கிறது இன்னுமே ரொம்ப நல்ல விதமாக நடக்கும் அப்படிங்கிறது. நகைச்சுவை மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஆயுதம் அப்படிங்கிறது ஒன்றும் பெருசா இல்லை. இந்த இடத்துல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் கோபி சுதாகர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தவறான கருத்தை சொல்லி முன்னிறுத்தவில்லை, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையும் அவர் சொல்லவே இல்லை. இப்ப சௌத்ரி அப்படிங்கிற ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி குரு பூஜையை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. குரு பூஜை அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு. அது ஒருத்தவங்களுடைய நம்மளுடைய ஆசானவோ நமக்கு நல்ல வழிகாட்டியா இருந்த ஒருத்தரவோ நாம பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் வாங்கி நடக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு குரு பூஜை என்பது. அண்மையில கூட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் குரு பூஜை நடத்தினாங்க. அதே மாதிரி பல இடங்கள்ல பல தலைவர்களுக்கு ஒரு முன்னோடியா கருதி குரு பூஜைங்கிறது நடத்துறாங்க. அப்ப அந்த காணொலியில குரு பூஜை அப்படின்னு சொல்லும்போது இது எந்த சமூகத்துக்கும் சாரும், ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு சார்ந்த வார்த்தையாக இதை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது மீறி போக பார்த்தீங்க அப்படின்னா இங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே கற்பனை அல்ல, உண்மையிலேயே நடந்த ஒரு விஷயத்தை தான் இவங்க சொல்றாங்க. அப்போ உண்மையிலேயே இந்த பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா சமூகத்துல இருந்துட்டு இருக்குதுங்கிறத தான் அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. நகைச்சுவையான விதத்துல நிறைய பேர் ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க. செந்தமிழன் சீமான் அவர்கள் கோபி சுதாகர் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அந்த காணொலிகள் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய கருத்துக்கள்ல ஒன்னொன்னா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா கருத்துமே சிறப்பாக இருக்கு. ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்த ஒரு இன உணர்வுங்கிறது ஆதிக்கத்துல இருக்கு அப்படிங்கிறத ஒரு 20 வருடம் 30 வருடங்களுக்கு முன்னால் எடுத்த திரைப்படங்களை நம்மளால பார்க்க முடியும். ஆனா இப்போ அந்த காணொலிகள்ல கருத்து சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாமே இவங்க என்னப்பா விழிப்புணர்வு காணொலி தானப்பா போட்டிருக்காங்க, என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு, அவர் எந்த ஒரு சமூகத்தையும் குறிப்பிட்டு சொல்லலையேப்பா, என்னப்பா பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கு. இது இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்த விஷயத்த சொல்லலைன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நடந்த விஷயத்த சொன்னதுனால அது கூட சம்மந்தப்பட்டு பார்க்கக்கூடிய நிலவரம் இருக்கு. ஆனால் கிங்டம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல நேரடியாகவும் நிறைய சமூகம் சேர்ந்து இருக்கக்கூடிய தமிழர் அப்படிங்கிற ஒரு இனத்தவேவும் தவறாக சித்தரித்து கொண்டிருக்கும் போது அதை பார்த்து அமைதியாக இருக்கக்கூடிய கூட்டங்களும் இங்க இருந்துகிட்டு இருக்குங்கிறதுதான் ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம். இந்த கருத்தை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பீமன் வலைவலியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு தெரிவிங்க. நன்றி.